ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. இந்த ஊடகத்துல ஊழியர்களுக்கான பல செய்திகளை பேசியிருக்கிறேன். பல தலைப்புகளிலே ஊழியர்களுக்காக ஊழிய கூடுகையில பல செய்திகளை பேசியிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 5 காரியங்களை உங்களுடன் நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 42:1 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: நான் ஆதரிக்கிற என் தாசன். 2வது, நான் தெரிந்து கொண்டவர். 3வது, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். அடுத்த வார்த்தை, அப்படிப்பட்டவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன், புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டாலும் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஊழியனா இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. ஒவ்வொன்றாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, ஒரு ஊழியன் எப்படிப்பட்ட இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவனாய். அன்பானவர்களே, திருமறை, தகுதி, பட்டம், இறையர் கல்லூரி, ரெவரண்ட், டாக்டர் அல்ல. ஆனால் அதற்கு மேலாக ஒரு தகுதியை ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இறையர் கல்லூரி இல்லாமல் இருக்கலாம், பட்டப்படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆங்கில புலமை இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. வாட் காட் எக்ஸ்பெக்ட் சொல்லுகிறார், அவர் ஆத்துமாவுக்கு பிரியமானவராய். யோசித்து பாருங்களேன், அவர் ஆத்துமாவுக்கு அவர் எதிர்பார்க்கிற உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், அவர் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்க. ஒரு உறவுகள்ல கூட ஒரு கணவன் மனைவி எதிர்பார்க்கிறார்கள், என் கணவன் எனக்கு பிரியமா இருக்க வேண்டும். கணவன் எதிர்பார்க்கிறார், என் மனைவி எனக்கு பிரியமா இருக்க வேண்டும். பெற்றோர் எதிர்பார்க்கிறார்கள், பிள்ளைகள் எனக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஆனால் அதாவது இன்றைக்கு உலகத்துல எனக்கு எது பிரியமோ அதைத்தான் நான் செய்கிறேன். அவருக்கு பிரியமா இல்ல, எனக்கு பிரியமா இருக்கிறது. எனக்கு பிரியமா இருக்கிற ஒன்று அவருக்கு பிரியமா இல்லை. அவர் திருமறை சொல்லுகிறது, அவர் ஆத்துமாவுக்கு பிரியமானவராய். இத்தனை அருமையான வார்த்தை. என் அன்பானதே பிள்ளையே, ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி, ஆங்கிலத்துல இந்த வார்த்தை போட்டுறது ஃபாதர்ஸ் டிலைட். ஒரு தகப்பனுடைய இதயத்தை பூரிக்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, நீங்கள் கிராமத்துல ஊழியம் செய்யலாம், ஒரு பெண் தகைப்பையில ஊழியம் செய்யலாம், அறியப்படாத ஊழியனா இருக்கலாம், எப்படிப்பட்ட மக்களா இருக்கலாம். ஒருவேளை ஒரு திரள் கூட்டம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அறியப்படாத ஊழியக்காரா இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் ஒன்றை மாற்ற நினைவில கொள்ளுங்கள், நான் என் தேவனுடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவன். அந்த எண்ணம், அந்த சிந்தை, அந்த உணர்வு இருக்குமானால் அன்பானவர்களே, உடைய வாழ்க்கை இன்னொரு பரிணாமத்திற்கு தேவன் கொண்டு போவார். இதைத்தான் இரட்சகர் இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, இவர் என் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, ஒரு சின்ன கேள்வி. நீண்ட காலம் ஊழியம் செய்யலாம், பிரபலமா இருக்கலாம், நீங்கள் ஒரு வெல்நோன் ஒரு தொலைக்காட்சி ஊழியா இருக்கலாம், உங்களுக்கு பல பெயர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பல நிறுவனங்களில் நீங்கள் அங்கம் வகிக்கலாம். இன்றைக்கு எல்லா ஊழியர்களும் ஏராளமான கூடுகையிலே தலைவர், அதாவிட்டால் அந்த பேராயும் இந்த பேராயும் 1000 பேராயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிலையும் தன் முகத்தை காட்டுகிற மக்கள் ஏராளம். அது இருக்கலாம். ஆனால் அதைவிட மேன்மையானது, அவர் ஆத்துமாவுக்கு நான் பிரியமானவன். சொல்ல முடியுமா? என் சொல், என் செயல், என் சிந்தை, என் பார்வை எல்லாமே அவர் ஆத்துமாவுக்கு. முதல் குறிப்பு, ஃபாதர்ஸ் டிலைட், பிதாவை சந்தோஷப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அவர் துக்கப்படுத்துகிற பல காரியங்கள், அவர் வேதனைப்படுத்துகிற பல காரியங்கள், அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகின்ற பல காரியங்கள், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய உரையாடல், அடுத்தவரை கெடுப்பது, தீங்கு செய்வது, அடுத்தவரை புறங்கூறுவது, அடுத்தவரை காயப்படுத்துவது. அன்பானவர்களே,
அது ஆண்டவரை காயப்படுத்துவது. திருமறை சொல்லுகிறது, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரே. ஒருவேளை அன்பார்களே, வாழ்கிற காலங்கள் கொஞ்சமா இருக்கலாம். தேவன் சொல்ல வேண்டும், இவன் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவன். தானியேலை குறித்து சொன்னார், தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன். நாளில என் அன்பு ஊழியர்களே, உங்களை தாழ்த்தி கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? திரும்பமாக உங்கள் செயல்பாடுகள், உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய வாழ்க்கையின் தீர்மானம், உங்கள் குடும்ப வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? உங்களுடைய அரங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சிந்தனையும் பிரியமா இருக்கிறதா? ஒரு ஊழியனுக்கு தேவையான முதல் தகுதி ஃபாதர்ஸ் டிலைட், அதாவது பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அநேக ஊழியர்களுக்கு என்று நிறைய ஊழியம் பண்றாங்க, அநேக ஊழியனோடு கூட இணைந்து பணியாற்றுகிறார்கள். எனக்கே அது பிரியம் இல்லை, அவருடைய செயல், அவருடைய சொல். அப்ப எனக்கே அது பிரியம் இல்லாத போது படைத்த ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கும்? அவருடைய பேச்சு, நடைகள், உடைகள், அவருடைய செயல்கள். ஊழியத்தை விட்டுட்டு பிசினஸ் பண்றது, ஊழியத்தை விட்டுட்டு இந்த இடைத்தரகர்கள் வேலை பார்க்கிறது, ஊழியத்தை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பார்க்கிறது, இதெல்லாம் தேவையில்லை. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஆண்டு சொல்கிறார், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். ஒரு ஊழியனுக்கு இருக்கிற முதல் தகுதி ஃபாதர்ஸ் டிலைட். இரண்டாவது, ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டியது a spirit-filled life. தமிழ் எழுத்துல எழுதப்பட்ட வார்த்தை முதல் வசனம், என் ஆவியை அவன் மேல் அமர பண்ணுகிறேன். இது கிறிஸ்து சொல்லப்பட்டாலும் a spirit-filled life, வாழ்க்கையில ஒரு நிறைவான வாழ்க்கை, ஆவியால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, ஆவியானவரால் உந்தப்படுகிற வாழ்க்கை, ஆவியானவரால் பேசப்படுகிற வாழ்க்கை, a spirit-filled life. திரும்ப சொல்லுகிறேன், ஆவியால் இருப்பாரானால் அவர் இந்த சில்ட்ரன் பிசினஸ்ல அனுமதிக்க மாட்டார், சிலரை மனிதனை மாற்ற மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அற்ப காரியங்களுக்காக போய் அற்ப காரியங்களுக்காக அபிஷேகம் இழக்கிற மக்கள் ஏராளம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, பணத்தை இழந்தால் திரும்ப பெறலாம், சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்து போனீர்கள். ஆனால் பெற்ற அபிஷேகத்தை இழந்தால் எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். If you lose your wealth, you lose nothing. If you lose your health, you lose something. If you lose your anointing, you lose everything. அபிஷேகத்தை நீங்கள் இழந்தால் எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். பக்தன் பாடினார், இதை இழந்தாலும் உமை இழப்பேனோ வாழ்வு தந்தவரே. இரண்டாவது குறிப்பு, என் ஆவியானவரை. எத்தனை பெரிய பாக்கியம்! என் ஆவியானவரை அவர் மேல். ஆங்கிலத்தில் செட்டில்ட், ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை பயன்படுது ஸ்பிரிட்ஃபுல் லைஃப். இதைத்தான் இதே மத்தேயு 3:16, வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் இறங்கி அவர் மேல் வருகிறதை அவர் கண்டார். வானம் திறக்கப்பட்டது, தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல. ஒரு சின்ன கேள்வி, இஃப் ஐ ஸ்பிரிட் ஃபில்ட் மேன், எப்படி அவங்க வாழ்க்கையை, உங்க வாயில தூஷணமான வார்த்தை வரும்? கெட்ட வார்த்தை பேசுற ஊழியர் ஏராளம். இன்று கூட சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார் வந்தார். இது சின்ன காரியங்கள், ஒருவர் அடித்துக் கொண்டு இரத்த காயங்கள், கெட்ட வார்த்தைகள். ஒரு ஊழியர் அப்படியானால் அந்த ஆவியானவருக்கு அர்த்தமே இல்லையே. ஆவியா வருமானால் தூஷணமான வார்த்தை இருக்காது. பண்பட்ட வார்த்தைகள், பயனுள்ள வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், உபயோகமான வார்த்தைகள், அடுத்தவர்களை கட்டுகிற வார்த்தைகள். இன்றைக்கு வெயின் ஸ்பீச்சஸ், அது அர்த்தமே இல்லை, யூஸ்லெஸ், பயனற்ற வார்த்தைகள், அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம். உடைய வாழ்க்கை மாறும், உடைய எண்ணங்கள் மாறும், உடைய சுபாவங்கள் மாறும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, அபிஷேகம் பெற்ற அநேகர் கூட மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு ஏராளம். அற்ப காரியங்களுக்காக போய் பேசுவது, அற்ப காரியங்களுக்காக வசனங்களை மாற்றி சொல்லுவது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேண்டாம். ஒரு ஸ்பிரிட்ஃபுல் மேன்,
இந்த வாழ்க்கையில் ஊழியம் தேவை. அபிஷேகத்தால் நிறைந்தவன். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, நான் அபிஷேகம் சொல்லும் போது வெறும் இந்த உணர்ச்சிகளை சொல்லவில்லை. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில நிறைவான வாழ்க்கை. ஃபாதர், ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், ஒரு இல்லத்தரசியா இருக்கலாம். அந்த ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மாம்சம் நடக்க மாட்டாங்க. நீ பாருங்களேன், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய சிந்தை, எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் கார்னல் மைண்ட். நிறைய பேர் உன்னை அப்படி பண்ணுவேன், உன்னை இப்படி பண்ணுவேன், உன்னை இப்படி பண்ணுவேன், இதெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆனா அவங்க பேசுற வார்த்தைகள் தான். வெளியே அவனை பார்க்கிறேன், ஊழியர்கள் கூடுகையில் நடக்கிறது, வெளியே அவனை பார்க்கிறேன். இது எவ்வளவு துக்கமான காரியம். அன்பானவர்களே, பிதாவுக்கு பிரியமா இருக்கு, தேவனுக்கு பிரியமான ஊழியனா இருக்கு. இரண்டாவது, ஆவியினால் நிறைந்தவனாய். நிறைய பேரை பார்க்கிறேன், கல்வி அறிவில்லை, எழுத்தறிவு இல்லை, எந்த அறிவும் இல்லை, ஆனால் அந்த அபிஷேகம் அவ்வளவு உயர்த்திருக்கிறது. ஒரு காலம் சென்ற டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள் ஒரு பெரிய கல்லூரி படிப்பை படித்தவர் அல்ல, சாதாரண இடைநிலை ஆசிரியர். அவருடைய வாழ்க்கையில ஆவி நிறைந்திருந்தார். பேய்கள் ஓடும், பிசாசுகள் ஓடும், அலரும். நான் கண்ணார கண்டிருக்கிறேன். ஆரம்ப ஊழியத்துல 1973 ஆண்டு எங்கள் பகுதியில் ஒரு கூட்டம் நடத்தினோம். ஒரு பப்ளிக் மீட்டிங். ஆசீர்வாதபுரம் என்ற இடத்துல ஒரு கார்பரேஷன் கிரவுண்ட்ல பிசாசுகள் அலறிற்று, ஓடின, சட்டை கிழித்து கொண்டுதான். அவர் கீழே வரல, தலைமையில கையை வைக்கல. அதுதான் ஒரு ஆவிக்குரிய நிறைவை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள். இது திரும்ப இருக்கிறது. உனக்கும் எனக்கும் என்ன, என்னை கெடுக்கவா வந்தீர்? ஆவிகள் அலறிற்று. இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு நாள்ல நிரம்புறோம், ஒரு கூடையை போல நிரம்புறோம், 4 பேர் பார்ப்பதற்காக நிரம்புகிறோம். இல்லை, அந்தரங்க வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப், அரங்க வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்கள் செய்தி கூட அபிஷேகத்தால் நிறைந்தா இருக்கணும். அனைவருடைய செய்தியில ஒரே வறட்சி. ஏன் ஜனங்களுக்கு போர் அடிக்குது? ஜனங்களுக்கு கேட்கிற அந்த மனசு இல்லை. 10 நிமிஷம் பேசினாலே அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் பேசின மாதிரி இருக்குது. அபிஷேகம் நிறைந்து பேசினீங்கன்னா 2 மணி நேரம் பேசினாலும் அது 2 நிமிஷம் மாதிரி தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஊழியனுக்கு தேவை ஸ்பிரிட்ஃபுல் லைஃப். முதல்ல சொன்னேன், டிலைட்டட் லைஃப், பிதாவை பிரியப்படுத்துவது. இரண்டாவது, ஆவியினால் நிறைந்த, அடிக்கடி திருமலை எபேசியர்ல மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளாலும் நீங்க உங்களுக்குள்ளே கீர்த்தனம் பண்ணுங்கள். ஸ்பிரிட்ஃபுல் லைஃப் என்பது நாட் ஜம்பிங், நாட் ஸ்கிரீமிங், நாட் ஷவுட்டிங். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். they never shout, they never scream, they never jump. குதிக்கிறதா இல்லை, பட் அமைதியான வாழ்க்கை, ஆனால் ஆனந்தமான வாழ்க்கை. சில பேர் பார்க்கிற ரொம்ப ஆர்ப்பாட்டம், அங்க இருந்து இங்க குதிக்கிறது, இங்க இருந்து அங்க குதிக்கிறது, அர்த்தமே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கை. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை ஒரு சாந்தமுள்ள வாழ்க்கை. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை மக்களால் பேசப்படுகிற வாழ்க்கை. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை மக்களால் நிரூபிக்கப்படுகிற வாழ்க்கை. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை ஒரு பெருக்கத்தின் வாழ்க்கை. ஒரு எனக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது அதில் சொல்லப்பட்டது, அதில் எழுதப்பட்ட வார்த்தை, புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவது. ஆங்கில வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது he must be a teacher. 2ஆம் வசனத்துல, முதல் வசனம் கூட he must be a teacher. புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவது. முதலாவது, எனக்கு நியாயம் தெரியணும். எனக்கு எது நன்மை, எது தீமை. இன்னைக்கு நமக்கே நன்மை தீமை எது தெரியலையே. நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களை தேவன் தந்திருக்கிறார். நமக்கே நன்மை தீமை தெரியும், எப்படி நன்மை சொல்ல முடியும்? ஒரு புறஜாதிகளுக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, சபையில பேசுறது வேற, புறஜாதிகளுக்கு அவருடைய நியாயத்தை வெளிப்படுத்துவது. இன்னைக்கு அதை மட்டும் வெளிப்படுத்தப்பட்டால்
இந்தியாவே இரட்சகரை அறியும். புறஜாதிகளுக்கு அவருடைய நியாயத்தை வெளிப்படுத்துவது. இன்றைக்கு நம்முடைய தேசத்துல இத்தனை ஆண்டுகள், 2070 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் கடுகளவு கூட மக்கள் மாறவில்லையே. திரளாய் ஜனங்கள் போகிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கு அலைமோதுகிறது புறஜாதி இடத்துல. இதுவரை இல்லாத கூட்டம். சிறு கை குழந்தை கொடுத்துக்கிட்டு போறாங்க. காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் இந்த ஸ்பிரிட் ஃபீல்ட், அந்த 3வது குறிப்பு சொல்லுகிறேன், அது இருந்தாலே புறஜாதிகளுக்கு நியாயத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். முதலாவது, நான் நியாயமா இருக்கணும். அந்த ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை be a teacher. இந்த அனைவருக்கு அந்த கற்றுக்கொள்ளுகிற ஆவியே இல்லை. நிறைய பேர், there are so many preachers but there are few teachers. அதை கிரிட்டிசைஸ் பண்றவங்க கூட இருக்கிறாங்க. இன்று காலையில் நபர் எழுதுகிறார், அடிக்கடி ஆங்கிலத்தை பயன்படுத்துறீங்க, தமிழ்ல பேசக்கூடாது என்று. அது ஆங்கில சொற்றொடர், அது ஆங்கில பழமொழி, எனவே பயன்படுத்துகிறோம். நிறைய பேர் புரியல பாருங்க. அதாவது பிரசங்கம் பண்ணியும் பேர் வாங்கலாம், அடுத்தவளை கிரிட்டிசைஸ் பண்ணியும் பேர் வாங்கலாம். பாவம், அவரை பார்த்து கொண்டிருப்பார், அவருக்கு பதிலளிக்க விரும்பவில்லை. ஏன் ஆங்கில வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறீங்க? பயன்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் அல்ல, ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, எனவேதான் ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அது ஆங்கிலம் தெரியும் என்பதற்காக அல்ல. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது be a teacher. அடுத்தவங்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துங்க. முதல்ல எனக்கு தெரியும் இது நியாயம், இது நியாயம், இது அநியாயம். இன்னைக்கு நமக்கே நியாயம் அநியாயம் தெரியல. இசைக்கு 72ஆம் அதிகாரம், என் ஆசாரியர்கள் அநியாயம் செய்கிறார்கள், கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, we compromise. ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிறோம். ஏன்னா அவர் வசதியானவர், வாய்ப்புகள் உள்ளவர், அவர் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது, எனவே அவருக்கு ஒரு நியாயம் இல்லை. He is a servant of God. ஒரு தேவனுடைய ஊழியன் யார்? He must be a teacher. திரும்ப திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். அனைவருக்கு கேட்பதற்கான அந்த ஆசை இல்லை. என் பிரசங்க 4 பேர் கேட்கணும், ஆனா மற்ற பிரசங்க கேட்க மனசு இல்லை. இன்றைக்கு கூட பல்லுடைய செய்தியை கேட்கிறேன் என்று ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு சகோதரி, அவர் ஒரு குடும்ப தலைவி, சிறப்பாக பேசினார்கள். ஒரு செய்தியை முழுமையாக கேட்டேன். ஒரு குடும்ப தலைவி அவங்க, she is not a teacher at all. நல்லா அழகாக சிறப்பாக பேசினாங்க. அவங்களை அழைத்து சொன்னேன், சிஸ்டர் உங்களுடைய செய்தி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அவங்க சென்னையில இருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. வார்த்தைகள், அந்த சொற்றொடர்கள், நீங்கள் பயன்படுத்தும் உதாரணங்கள் எல்லாமே சிறப்பு. ஒரு குடும்ப தலைவி அவங்க, she is not a full time master. ஒரு போதுகள் மனைவி கூட இல்லை அவங்க, ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு குடும்ப தலைவி. சிறப்பாக பேசினார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், be the spirit of teaching. அதாவது கற்றுக்கொள்ளுகிற சுபாவம் இருக்கட்டும். love to learn. கற்றுக்கொள்ள விரும்புங்க. love to learn. கற்றுக்கொள்ள விரும்புங்க. இன்றைக்கு என்னோட ஆசை தான், I want to learn more and more. இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம்தான் கற்றுக்கிறோம், எனக்கு ஆசை தான். நிறைய கற்றுக்கொள்ளணும், நிறைய பேசணும், நிறைய சத்தியம் சொல்லணும். வேறு ஒரு ஆசை இல்லை உண்மை தவிர. நோக்கம் என்னவென்றால், மக்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஊழில் மிக குறைவு. கட்டுக்கதைகள், அன்று ஒரு நாள், 1953ஆம் ஆண்டு சம்பவங்கள் இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. புறஜாதிகளுக்கு சத்தியத்தை. நம்ம யாருக்கு அதிகமா பிரசங்கம் பண்றோம்? இன்க்ளூடிங் மீ. அதிகமாக அறிந்தவங்க சத்தியம் பண்றோம். இந்த கூட்டங்கள்ல கூட எத்தனையோ கூட நடக்கிறது, அறிந்தவங்க தான் வராங்க. மாறும். ஒரு ஊழியருக்கு இருக்க வேண்டிய 3வது தகுதி, he must be a teacher. முதலாவது, அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பாஸ்டர் கற்றுக்கொள்றது இல்லை. ஏற்கனவே பல ஆண்டுகள் இதில் பயணித்திருக்கிறேன். ஆரம்ப நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் ஊழியரோடு பயணிக்கிறேன்.
இதனோ ஆண்டு கொடுத்த கிருபை. From 70 till this day உயிரோடு பயணிக்கிறேன். But they don't want to learn. பொண்ணை விரும்பும் உலகம், புகழை விரும்பும் உலகம், பணத்தை விரும்பும் உலகம், பதவி விரும்பும் உலகம். ஆனா சத்தியத்தை விரும்புறதில்லை. இங்க ஊழியக்காரன் சத்தியத்தை விரும்புறதில்லை. எங்க ஊழியக்காரங்கள ஊழிய கூட நடத்துறேன். 12 மணிக்கு வர்றாரு இந்த பாஸ்டர், என்னோட உடன் ஊழியர். ஊழிய கூட்டத்து போறீங்களே, அவ்வளவு 12 மணிக்கு போறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? அது நீங்க போகாமல் இருக்கலாமே. எதற்காக ஊழிய கூட்டத்துக்கு போகிறோம்? கற்றுக்கொள்ளும்படி. யார் வேணா பேசலாம். லவ் டு லர்ன். கற்றுக்கொள்ள விரும்புங்கள். பவுல் சொல்லுகிறார், எப்படியாகிலும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையும் அறியும்படி. சோ கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு உரிமையே இல்லை. திரும்ப சொல்லுவேன், புறஜாதிகளுக்கு சத்தியத்தை. ஊழியக்காரனுடைய 3வது குறிக்கோள் என்னவென்றால், he must be a teacher. இதே வார்த்தையை இரட்சகர் இயேசு மத்தேயு 12:19 அவர் இதை திரும்ப கோட் பண்றார். அது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார். இது இந்த கற்றுக்கொள்ளுகிற விஷயத்துல இன்னொன்று இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது. There's a life that you must love it, you have to labor it and you have to live it. திரும்ப சொல்லுகிறேன், you must love the word. இரண்டாவது, you have to labor. இப்ப நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இதற்கான ஆயத்தங்கள், இதற்கான பல இணையான புஸ்தகங்கள், அதெல்லாம் படிச்சுதான் உங்களோட பேச முடியும். So not only loving but also laboring. அதற்கான இணையான செய்திகளை பார்க்கிறேன். ஒரு நாள் படித்துக் கொண்டே இருக்கிறேன், முடிந்த அளவுக்கு படிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய ஆசை என்னவென்றால், ஜனங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், சத்தியத்தை போதிக்க வேண்டும். தெரிந்த ஒரு சத்தியம் அல்ல, அறிந்து கொள்ளாது. அதான் புதுசா சொன்ன அர்த்தம் இல்லை. ஜனங்களுக்கு புரிய வேண்டிய விதத்துல எளிமையாய். நம்பர் 1, love the word. இரண்டாவது, labor for the word. வார்த்தை படிப்பதற்கு சிரமம் எடுத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் படிங்க. போர் அடிக்கும், தூக்கம் வரும், சிரமமா இருக்கும், புரியாது. எப்படியோ நீங்க விரும்பினா கற்றுக் கொடுப்பார். லேபர். மூன்றாவது, live. அந்த வசனத்திலே வாழுங்கள். இது நிறைய பேர் they don't live in the word. வார்த்தையில் வாழ்வதில்லை. பாரதி சொன்னார், எழுதுவது பிறருக்கு என்று தமக்கென்றார். அதை யாருக்கோ ஒருவருக்கு எழுதவில்லை, எனக்காக எழுதுகிறேன். எனவே ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய 3வது காரியம் என்னவென்றால், he must be a teacher. 4வது, அதே ஏசாயா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதே ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. he must be a considerate master. அவன் யார் என்று சொன்னால் அது சொல்லப்பட்டிருக்கிறது, he must be a, திரும்ப கூட இந்த வசனம் வருது, நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். a teacher, நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். 2வது, ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய 4வது தகுதி என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, he must be the master. மாஸ்டர்னு சொன்னா வசனத்துல மாஸ்டர். நீ எல்லாம் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி மாஸ்டர். ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனம், நியாயத்தை பூமியிலே வெளிப்படுத்தப்படுவது வரைக்கும் விளக்கரிப்பதில்லை, பதறுவதில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். நியாயத்தை பூமியில் வெளிப்படுத்த மட்டும் சோர்ந்து போவதில்லை, பதறுவதில்லை. அவருக்காக வேதம் தீவுகள் காத்திருக்கும். என்னோட சொல்ல விரும்புகிறேன், சத்தியத்தை நிலைப்படுத்த மட்டும். எனக்கும் அந்த ஆதங்கம் உண்டு. இவ்வளவு பேசுறோம், nobody appreciate. யாரும் பாராட்டுவதில்லை. அது மனித இயல்புதான். பாராட்டு எதிர்பார்ப்பது தவறல்ல, கர்த்தர் தான் பாராட்டுறாரு. ஆனாலும் அது யாரும் பெருசா சொல்றதில்லை, பரவாயில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, not only a teacher, you must be the master. வசனத்தில் தேறினவனாய். 4ஆம் வசனம், சத்தியத்தை
பூமியில் நிலைப்படுத்து மட்டும். Don't distract. Don't desperate. சொல்லி போக வேண்டாம். இந்த நாளிலே உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், என்னோடு கர்த்தர் பேசுகிறார். சோர்வுகள் உண்டு, இலக்கரிப்புகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. இலக்கரித்து போக வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தைக்கு உலகம் காத்திருக்கிறது, தீவுகள் காத்திருக்கிறது, ஜனங்கள் காத்திருக்கிறார். மொத்தம் சொல்ல போல உடைய வசனத்துக்கு ஆவென்றேன் வாய்களை திறந்தது. ஃபார் எ மாஸ்டர், தீவுகள் உடைய வார்த்தையை கேட்கும், தேசம் உடைய வார்த்தையை கேட்கும். ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டிய 4வது தகுதி, he must be a master. இதைத்தான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிறோம். மத்தேயு 12:20 அழகான வசனம். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரை, சத்தியத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரை. அழகான வார்த்தை. சத்திய ஜெயம் கிடைக்காது. சத்தியம் பேசுறதுமே அந்த அளவுக்கு வெற்றியும் சொல்ல முடியாது, வெற்றியும் சொல்ல முடியாது. ஆனா இந்த எதிர்மறையா பேசுறாங்களே, இவ்வளவு பேர் பேசுறாங்க இன்னைக்கு. அடுத்தவர்களை தாக்கி, அடுத்தவர்களை தரக்குறைவாய், அடுத்த மிஷினை ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ். திரும்ப ஊழியர்களே, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் வசனம் பேசுங்க. சொல்லி போகாதீங்க, ஜெபிங்க தொடர்ந்து. நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரை. வேதம் சொல்லுகிறது, அதுவும் உங்களுக்கு எனக்குத்தான். அவர் முறிக்காமல் இருப்பார், நம்முடைய திரிய அரைக்காமல் இருப்பார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை முறிக்கிற மக்கள் ஏராளம். ஆவியை, எண்ணங்களை, அபிஷேகத்தை, நம்முடைய சரீரத்தை கூட அது முறிக்கிற மக்கள் ஏராளம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் முறிக்காமல் இருப்பார், அணைக்காமல் இருப்பார். உலக அணை முறிக்கலாம். நல்ல ஜோம் பண்ணி, நல்ல ஆவில் நிரம்பி, அப்பதான் வெளியே வருவோம். நம்மை சோறுக்குள்ளாக்குற பல வார்த்தைகள். ஞாயிற்றுக்கிழமை பாருங்களேன், 6 முடிச்சதுல வெளியே சந்தோஷத்தோட வருவோம். வெளியே வந்தா ஏதோ ஒரு சிக்கமான ஒரு செய்தி. நம்முடைய ஆவியை முறிக்கிறான் அவர். விசுவாசிகளே, எனக்கு தான் பிரசங்கம் பண்ணீங்க, என்னதான் போட்டு தாக்குனீங்க, சிந்திச்சு பாருங்களேன். நம்முடைய ஆவியை தாக்குற பல சக்திகள். பட் பி எ மாஸ்டர் இன் த வேர்ல்ட். வசனத்துல மாஸ்டர் இருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையிலே மாஸ்டரா இருப்பீங்க. கடைசியாக ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய 5வது தகுதி, he must be a conqueror, infallible conqueror. 4ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ஊழியன் இலக்கரித்து போவதில்லை, பதறுவதில்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறது. Don't desperate, don't distract, don't disturb. படிக்கிறேன். அதாவது இலக்கரிப்பதில்லை, பதறுவதில்லை. உங்களை என்னையும் பதற்றம் அடைவதற்கு பல காரியங்கள். மனிதர்கள், எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் இலக்கரித்து போவதில்லை. 2வது, பதறுவதே இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்க நிறைய பதறோம். நானும் ஊழியர்களுக்கு அல்ல, டென்ஷன் ஆயிடுறோம், சத்தம் போடுறோம், சத்தம் போட்டு பேசுறோம். அதாவது நாம் செய்யாத ஒன்று, நாம் பேசாத ஒன்று, நான் சொல்லாத ஒன்று. டெம்பர். பெரிய பெரிய ஊழியக்கார பாக்குறேன், பயங்கர கோபம். கூட்டம் வரல கோபம், ஜனங்க வரலன்னா கோபம். அதாவது அது நடக்கலாம். ஊழியத்திலேயே பிரசங்கம் பண்ண வரவங்களே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவ்வளவு பேர் சொன்னீங்க, இவ்வளவு பேர் தான் வந்திருக்கிறாங்க. அதாவது யூ மஸ்ட் பி எ கான்கரர். கோபத்தை மேற்கொள்ளுங்க, சுயத்தை மேற்கொள்ளுங்க, உடைய பலவீனங்களை மேற்கொள்ளுங்க. பி எ கான்கரர். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. இந்த இலக்கரித்து பணவியில் ஏராளம், எல்லாருமே தான். ஜனங்க வரலன்னா சோர்வு. நம்மை தவறாய் புரிந்து கொள்ள நம்ம சரியா புரிந்து கொள்ளல, சோர்வு. பாராட்டப்படல, சோர்வு. நம்முடைய உண்மை மக்களுக்கு புரியல, சோர்வு. அந்த தேவன் சொல்லுகிறார், ஒரு ஊழியன் அவன்
இலக்கரிப்பதும் இல்லை, அவன் பதறுவதும் இல்லை. இதைத்தான் யாக்கோபு தன் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறான். 49:10 சமாதான கர்த்தர். 49 கூட ஒரு ஊழியனுக்கு தான் போட்டிருக்கு. ஒரு ஊழியனுக்கு, நீ என் மகனே, நீ சிங்கம் போலவும் கிழச்சிங்கம் போலவும் மடங்கி படுத்தால் அவனை எழுப்புகிறவன் யார்? அதுக்கு முந்தின வசனம், யூதாவே நீ சகோதரால் புகழப்படுவாய், நீயே உன் கரம் உன் சத்துருக்களின் பிறகு மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். அதாவது உன்னை எழுப்புகிறவன் யார்? வாழ்க்கையில பல நேரங்கள் நம்மை உழுக்குகிறது. என எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. மனிதர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாமே இட் ஷேக்ஸ். அவன் பக்தன் சொல்லுகிறான், அசைக்கப்படுவதில்லை. யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, என் ஜனன், அதாவது உன்னை எழுப்புகிறவன் யார்? அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை, கர்த்தர் வருமளவும். கர்த்தர் வருமளவும். உன்னுடைய கிருபை உன்னை விட்டு நீங்காது, வசனம் உன்னை விட்டு ஒழியாது. 49:10 சற்று மாற்றி சொல்லியிருக்கிறேன். கிருபை உன்னை விட்டு நீங்காது, வசனம் ஒரு நாளும் ஒழியாது. உங்களை இன்னைக்கு அதுக்கு நினைக்கலாம், வல்லமை இல்லாம இருக்கலாம், அற்புதம் இல்லாம இருக்கலாம். A day will come, God will prove your ministry. உங்களுடைய ஊழியத்தை நிரூபிப்பார். திரும்ப வசனம் எனக்கு ரொம்ப என்னை தொட்ட ஒரு வார்த்தை, அவர் வருமளவும். ஊழியம் நீங்குவதில்லை, உன் பிரயாசங்கள் நீங்குவதில்லை, நற்பணங்கள் நீங்குவதில்லை, உன் உழைப்பு நீங்குவதில்லை. It is not waste, it is not in vain, it has its own result. நிச்சயமாகவே பலனையும் தரும், பலனையும் தரும். அடுத்த வார்த்தை, வசனம் ஒரு நாளும் ஒழிவதில்லை. வசனம். இதை கேட்டுக்கொண்ட ஊழியர்களே, நானும் உங்களோடு கூடத்தான் இருக்கிறேன். பாராட்டுதல் இல்லை, புகழ் இல்லை, எதுவுமே இல்லை. பட் கேரி ஆன். வசனம் ஒழிவதில்லை. ஒரு நாள் வரும், ஜனங்கள் உங்களிடத்துல சேருவார்கள், ஜனங்கள் கத்திரத்துல சேருவார்கள். எத்தனை பரிசுத்தவான்கள் கடந்து போனார்கள், ஆனால் அவருடைய செய்தி இன்றைக்கு பேசப்படுகிறது. என் வாழ்க்கையில எம்எல் ஜெபசிங் அவருடைய செய்தி இன்றும் பேசப்படுகிறது. 70ஆம் ஆண்டு கேட்ட செய்தியை, 70ஆம் ஆண்டு அன்பின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம். 70ஆம் ஆண்டு கேட்ட செய்தி அது இன்றும் என் உள்ளத்தின் அப்படியே அது பதிந்திருக்கிறது. மறக்க முடியாத ஒரு மாமனிதர். அன்றைய ஊழியம் தெரியாது, சத்தியம் தெரியாது, ஆனால் 3 வார்த்தைகள் என் உள்ளத்துல அப்படியே பதிந்து விட்டது. அன்பின் ஊழியம், அவசரத்தின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம். 53 ஆண்டுகள் ஆனாலும் அந்த வார்த்தை என் உள்ளத்தில் எழுதியிருக்கிறது. நான் சொல்லுவது வார்த்தை, வசனம் உங்களை விட்டு ஒழிவதில்லை. நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒழியாது. எனக்கு அந்த அனுபவங்கள் உண்டு. இந்த காலையில ஒருத்தர் போன் பண்ணார், தூத்துக்குடியில இந்த வசனம் பேசினீங்க, மறந்து போச்சு. 30 ஆண்டுகள். என் நண்பர் சாந்தகுமார் மாரநாதா திருச்சியில் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினேன். தொலைபேசியில் ஒரு வங்கி அதிகாரி என்று சொன்னார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஒழியாது, வசனம் ஒழியாது, நற்பணம் ஒழியாது, உங்களுடைய பிரயாசங்கள் ஒழியாது, உங்களுடைய வாழ்க்கை ஒழியாது, உங்கள் தியாகம் ஒழியாது, எதுவுமே ஒழியாது. பட் பி லாயல், உண்மையா இருங்க. பி லவபிள். நான் சொல்றது போல லவ் த வேர்ட். இரண்டாவது, லீன் ஆன் த வேர்ட், லேபர் த வேர்ட். வசனத்துக்காக பிரயாசப்படுங்க. காலங்கள் மாறினாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஊழியங்கள் மாறாது. திரும்ப சொல்லுவேன், ஒரு இப்படி கூட சொல்லலாம், a perfect servant, ஒரு பூரணமான ஊழியன். ஒரு அரைகுறை ஊழியனா இல்லை, அவர் எதிர்பார்க்கிற ஊழியனாய் மாற அர்ப்பணிப்போம். முதலாக சொன்னேன், be a delighted man, delight to the Father. பிதாவுக்கு பிரியமா இருங்கள், ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. இரண்டாவது, ஸ்பிரிட் ஃபில்ட் மேன், ஆவியினால் நிறைந்தவர்களாய். எல்லாமே 42:1-2 தான்.
ஸ்பிரிட் ஃபில்ட் மேன். மூன்றாவது, be a teacher, be a good teacher. நல்ல வேதத்தை படிங்க, வேதத்தை வாசிங்க. திரும்ப சொல்லுகிறேன், இறையர் கல்லூரி அவசியம் இருந்தால் படித்தான் பரவாயில்லை. பட் love the word, labor the word, live on the word. அதுக்காக பிரயாசப்படுங்க, நிறைய படிங்க, ஆவிக்குரிய நூல்களை படிங்க. சில பேருக்கு ஒரு எண்ணம், ஒரு என்னன்னா நான் ஏன் படிக்கணும் இல்லை, அவர்கள் உங்களை போல தியானித்தவர்கள் தான். நிறைய நூல்களை படித்துக் கொண்டே இருக்கிறேன், அதிகமான பேர் எழுத்தாளர்களை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். பல சபையை சார்ந்தவர்கள் தான், தமிழிலும் ஆங்கிலத்திலும். லேபர், அதற்காக பிரயாசப்படுங்க. நான்காவது, be a master, வசனத்தில் தேறினவர்களாய் அதற்காக உழையுங்க, அதற்காக ஜெபிங்க. நான்காவது, be a conqueror, infallible conqueror. அதாவது எல்லாம் வரும், துன்பங்கள் சிங்கங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் 49:10 எழுப்புகிறவன் யார்? நம்மை அசைப்பதற்கு பல சக்திகள் உண்டு. பக்தன் சொன்னது போல, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. இவர்களுக்கு மத்தியில அன்பானவர்களே, நான் சொன்னது போல be a conqueror. ரொம்ப கஷ்டம் ஊழியம் அந்த காலத்துல. அதாவது ஏனத்தான் பண்றவங்க பண்ணிட்டு போலாம். சில பேர் இது ஒரு ஆதாய தொழில். நிறைய பேர் பார்க்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்ல உட்காராரு அவரு பிரசங்கத்துக்கு. ஏதோ ஒரு ஒத்து வாக்கியம், நிறைய புஸ்தகம் எனக்கு கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார். அதை கேட்டு அவன் கண்ணீர் விட்டார். அதல்ல, அதற்கான பிரயாசம், அதற்கான ஆயத்தம், அதற்கான பயம். இத்தனையோ ஊழியர்கள் சந்தித்திருக்கிறேன். நான் கேட்பேன், உங்களுடைய இந்த செய்தியின் வெற்றிக்கு என்ன காரணம்? அவர் சொன்ன வார்த்தை, திங்கட்கிழமை அமருவேன் தேவ சமூகத்துல. ஞாயிற்றுக்கிழமை செய்திக்காக திங்கட்கிழமை நீங்க எப்படி சனிக்கிழமை சாயங்காலம் ஊர் சுத்தி உலகம் சுத்திட்டு துப்பம் வந்து விழுந்துட்டு தெளிவின் துளிகள் ஒரு கண்கார்டன்ஸ் வேண்டாம். நான் உங்களுக்கு குற்றம் சொல்ல விரும்பல. ஸ்பெண்ட் மோர் டைம் தி வேர்ட். உங்களுக்கு தெரியுமா, இந்த விசுவாசிகள் நம்மை விட வசனத்துல தேறினவர்கள், நம்மை விட ஆழமாய் படித்தவர்கள், நம்மை விட பல செய்திகளை கேட்கிறார்கள். இந்த ஊடகத்துல நம்ம செய்தி கேட்கறது இல்லை, நம்ம விசுவாசம் நிறைய செய்தி கேட்கிறாங்க, பல கூடிய போறாங்க. அவங்க மத்தியில be a master. நாளிலே ஒரு பூர்ணமான ஊழியனாய் இருக்க அர்ப்பணியுங்கள், விரும்புங்கள். வசனத்தை நான் திரும்ப படிக்க விரும்புகிறேன். ஏசாயா 42:1. என் ஆத்துமாவுக்கு பிரியமானவனாய். இரண்டாவது, தேவனுடைய ஆவியை பெற்றவனாய். மூன்றாவது, புறஜாதிகளுக்கு சத்தியத்தை சொல்லுகிறவனாய். நான்காவது, அன்பானவர்களே, நியாய சத்தியத்தை பூமியில நிலைப்படுத்துகிறவர்களாய். கடைசி வார்த்தை, வெற்றி பெற்றவர்களாய். இலக்கரிப்பு இல்லாமல், பதற்றம் இல்லாமல் ஆண்டவருக்கு என்று வாழ அர்ப்பணிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. நீர் விரும்புகிற ஊழியனாய், நீர் எதிர்பார்க்கிற ஊழியனாய், எங்களை குறித்து என்னவெல்லாம் திட்டம் வைத்திருந்தீரோ அப்படிப்பட்ட ஊழியனாய், உடைய கனவுகள், உடைய எண்ணங்கள், உடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற ஊழியனாய் என்னை மாற்றும், எங்களை மாற்றும். தேவனே, நான் கேட்டது போல be a good teacher, good master, good conqueror. எல்லாவற்றுக்கு மேலாக a delighted man, பிதாவை பிரியப்படுத்துகிறவர்களாய், மேல ஸ்பிரிட் ஃபில்ட், அபிஷேக நிறைந்த மனிதர்களாய், ஆலயத்தில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலே, அந்தரங்கத்திலே ஸ்பிரிட் ஃபில்ட், அரங்கத்திலே ஸ்பிரிட் ஃபில்ட், எல்லா நிலைகளிலும் ஸ்பிரிட்ஃபுல் லைஃப் எங்களை கற்றுத்தார். உங்களுடைய வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். கிருபை தாங்க, பலன் தாங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஊழியர்களே, இது யாரையும் குற்றப்படுத்த அல்ல.
நாட் டு கரெக்ட். உங்களை கரெக்ட் பண்ணல, டு கன்ஸ்ட்ரக்ட் யூ. உங்களை ஊன்ற கட்ட. உங்களுடைய செய்தி ஏராளம் இந்த ஊடகத்தில் உண்டு. கேளுங்கள். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பதிவிடுங்கள். என்னுடைய இமெயில் சொல்லப்பட்டிருக்கிறது, stephenopendoor@gmail.com. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9841839287. திரும்ப சொல்லுகிறேன், 9841839287. அதில் நீங்க செய்தி அனுப்பலாம். இந்த செய்தி உங்களுக்கு ஒருவேளை இந்த ஊடகத்துல வாட்ஸ்அப்பில் அனுப்புறவங்களுக்காக சொல்றேன். இந்த செய்தி உங்களுக்கு தேவையில்லை என்றால் நீங்கள் அதை பிளாக் கூட பண்ணிடலாம். அநேக இந்த ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறோம், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு இடரலா இருந்தால், ஒருவேளை உங்களுக்கு அது தேவையில்லை என்றால் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம், இல்லை நீங்களே அதை பிளாக் பண்ணிடலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.